ஜாமீன் என்றால் என்ன? அதேபோல எல்லா வழக்குகளிலும் ஜாமீன் வழங்கப்படுகிறதா அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு ஜாமீன் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு நபர் அவரின் மீது குற்ற வழக்கு இருக்கிறது அப்படின்னா, நீதிமன்றத்தில் ஆஜராகும் உறுதிமொழியை அளித்து தற்காலிக விடுதலை பெறக்கூடிய சட்ட உரிமை தான் ஜாமீன் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த ஜாமீன் வழங்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, போலீஸ் ஸ்டேஷன், அதாவது சில வழக்குகளில் ஸ்டேஷன் பெயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதன் மூலமாக ஜாமீன் கொடுக்க முடியும். அதேபோல் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம், அதாவது கோர்ட்டு மூலமாக கொடுக்கலாம் அப்படிங்காங்க. அதேபோல் செஷன்ஸ் நீதிமன்றம், அதேபோல் ஹைகோர்ட், இவங்க எல்லாமே ஜாமீன் வழங்கக்கூடிய அதிகாரம் பெற்றவர்கள். அதேபோல் எல்லா வழக்கிலும் ஜாமீன் உண்டா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எல்லா வழக்குகளிலும் ஜாமீன் கிடையாது. அந்த வழக்கோட குற்றத்தின் தன்மையை பொறுத்து ஜாமீன் வழங்குவது அடிப்படையில் மாறுபடுகிறது அப்படின்னு சொல்லலாம். அதேபோல் இந்த ஜாமீன் கிடைக்கக்கூடிய குற்றங்கள், அதாவது பெயிலபிள் ஆஃபென்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சில குற்றங்களுக்கு ஜாமீன் வழங்கப்படும், சில குற்றங்களுக்கு ஜாமீன் வழங்கப்படாது. அது என்னென்ன குற்றங்கள், அதாவது ஜாமீன் கிடைக்கக்கூடிய குற்றங்கள், பெயிலபிள் அஃபென்சஸ் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது உதாரணமாக சொன்னோம் அப்படின்னா, ஐபிசி 323 படி எளிய காயம், அதேபோல் ஐபிசி 506 பார்ட் 1 அதன்படி மிரட்டல், இந்த குற்றத்திற்காக ஜாமீன் வழங்கலாம். அதேபோல் சின்ன திருட்டு, அதேபோல் சாலை விபத்து, சில நிலைகளில் இந்த மாதிரியான குற்றங்கள் இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரியான பெயிலபிள் அஃபென்சஸ்க்கு ஜாமீன் உரிமை உண்டு. இந்த மாதிரியான குற்றங்களுக்கு போலீஸோ அல்லது நீதிமன்றமோ ஜாமீன் மறுக்க முடியாது. அதேபோல் ஜாமீன் கிடைக்காத குற்றங்கள், நான் பெயிலபிள் ஆஃபென்சஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உதாரணமாக ஐபிசி 302 படி கொலை, அதேபோல் ஐபிசி 376 படி பாலியல் வன்கொடுமை, அதேபோல் ஐபிசி 307 படி கொலை முயற்சி, அதேபோல் ஐபிசி 498A அதன்படி சில நிலைகளில், அதேபோல் என்டிபிஎஸ் ஆக்ட், எஸ்சிஎஸ்டி ஆக்ட் இதன் சில பிரிவுகளின்படி, இதெல்லாம் உதாரணம். இந்த மாதிரியான குற்றங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அங்கே ஜாமீன் உரிமை கிடையாது. நீதிமன்றத்தோட விருப்ப அதிகாரத்தின் பொறுத்து அவங்களுக்கு ஜாமீன் கிடைக்கலாம். அதாவது நான் பெயிலபிள் அப்படின்னா ஜாமீன் கிடைக்காது அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் நீதிமன்றம் அனுமதித்தால் அவர்களுக்கு ஜாமீன் உண்டு. அதேபோல் ஒரு நபரை போலீஸ் 24 மணி நேரத்துக்கு மேல் நீதிமன்ற அனுமதி இல்லாமல் அவர்களை காவலில் வைக்க முடியாது. அவங்கள அரெஸ்ட் பண்ணால் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டும். அதேபோல் இந்த ஜாமீன் பெற வகைகள், அதாவது இந்த ஜாமீன் பெற வகைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரெகுலர் பெயில், அதாவது கைது செய்யப்பட்ட பிறகு ஜாமீன் பெற முடியும். அதேபோல் இன்னொன்று இருக்குது, கைது செய்யப்படுவதற்கு முன், அதாவது ஏபி அப்படிம்பாங்க, ஆன்டிசிபேட்டரி பெயில் அப்படிம்பாங்க. இது சிஆர்பிசி 438 அதன்படி ஆன்டிசிபேட்டரி பெயில், அதாவது கைது செய்யப்படுவதற்கு முன் வழங்கக்கூடிய ஜாமீன். அடுத்து இன்னொன்று இருக்குது, இன்டரிம் பெயில் அப்படிம்பாங்க, அதாவது தற்காலிக ஜாமீன் அப்படின்ட்டு. இந்த மாதிரி ஜாமீன்லேயுமே கூட சில வகைகள் உண்டு. அதேபோல் ஒருவேளை ஜாமீன் மறுக்கப்படும் போது அதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த குற்றமானது மோசமானதா அப்படின்னு பார்ப்பாங்க. அதேபோல் குற்றவாளி தப்பி ஓடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா அப்படிங்கிறதையும் அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. அதேபோல்
அந்த குற்றவாளி வந்து சாட்சிகளை மிரட்டும் அபாயம் உள்ளதா அதையும் பார்ப்பாங்க. அதேபோல் முந்தைய குற்ற வரலாறு ஏதேனும் இருக்கிறதா இவைகள் எல்லாத்தையுமே வந்து பார்த்து தான் ஒருவேளை இதெல்லாம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஜாமீன் மறுக்கப்படலாம். அதேபோல் ஜாமீனுக்கு சில நிபந்தனைகள் உண்டு. அது என்னென்ன அப்படின்னா ஷ்யூரிட்டி, அதாவது குறிப்பிட்ட தொகை வந்து பிணையமாக செலுத்த வேண்டும் அப்படின்னு சில நிபந்தனைகள் விதிக்கப்படலாம். அதேபோல் போலீஸ் ஸ்டேஷனில் ஆஜராகி கையொப்பமிட வேண்டும் அப்படின்னும் நிபந்தனைகள் விதிக்கப்படலாம். அதேபோல் பாஸ்போர்ட் ஒப்படைப்பு செய்யப்பட வேண்டும் அப்படின்னும் நிபந்தனைகள் விதிக்கப்படலாம். அதேபோல் வெளிநாடு செல்வதற்கு தடை, இந்த மாதிரி